வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே போட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு ஆயத்தம் என்கிற தலைப்பிலே இந்த வாரம் முழுவதும் நாம் கிறிஸ்து பிறப்பின் செய்தியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் சில வசனங்களை மையமாக கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே சகரியாவை குறித்து அவர்கள் கற்பனைகளின் படி நடந்தவர்கள் என்கிற காரியத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே இரண்டாவது சகரியாவும் எலிசபெத்தும் செய்த காரியம், அவர்கள் குற்றமற்றவர்கள். முதலாவது அவர்கள் கற்பனையின்படியும் நியமங்களின்படி நடந்தவர்கள். இரண்டாவது அவர்கள் குற்றமற்றவர்கள். சகரியாவை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ஆயத்தத்திற்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவதற்கு சில காரணங்களின் அடிப்படையிலே தான் சகரியாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதற்கு முதலாவது சகரியாவுடைய காரியம் கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் நடந்த காரியம். இரண்டாவது காரியம் சகரியா செய்த காரியம் குற்றமற்றவர்கள். இவர்கள் இரண்டு பேரும் ஆசாரிய ஊழியத்தை செய்த பொழுதிலும் அவர்கள் பாவம் செய்யவில்லை, அவர்கள் துன்மார்க்கமாய் வாழவில்லை, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. தேவன் யாரை ஆயத்தப்படுத்துகிறார்? குற்றமற்றவர்களை. நன்றாக கவனிக்க வேண்டும். கிறிஸ்து பிறப்புக்கு ஆயத்தம் பண்ணுகிற நாம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நம்மிடத்துல பாவம் இருக்கக்கூடாது, குற்றம் இருக்கக்கூடாது. மனசாட்சியின்படி ஆண்டவர் நமக்கு நினைத்த காரியங்களின்படி, அவர் நமக்கு கற்பித்து தந்த காரியங்களின்படி நடக்க வேண்டும் என்கிறது என் தேவன் நமக்கு கற்பித்து தந்த காரியம். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்புக்கு நிகழ்ச்சியை நாம் அநேக இடங்களிலே நாம் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாடல் வழியாக, கேரல் சர்வீஸ் வழியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்மை சகரியாவை கொண்டு சில காரியங்களை பேச நம்ம யோசிக்கிறார். இந்த சகரியாவை ஆயத்தம் பண்ணினது போல இயேசு உங்களையும் என்னையும் ஆயத்தம் பண்ணுவதற்கு வந்திருக்கிறார். இந்த சகரியா முதலாவது கற்பனைகளின்படியும் நியமங்களில் நடந்தான். இரண்டாவது அவன் குற்றமற்றவன், பாவம் செய்யாதவன். இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்துல குற்றம் இருக்கிறதா, பாவம் இருக்கிறதா? மற்றவர்களுக்கு நற்செய்தி சொல்லுகிற நாம் எப்படி இருக்கிறோம்? அதான் கிறிஸ்து பிறப்பின் ஆயத்தமான காரியத்தை சொல்லுவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் மற்றவர்களை நற்செய்தியை சொல்வதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரா? அநேக வழியில் இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த சகரியா, ஆண்டவர் சகரியாவை தேர்ந்தெடுப்பதற்கான காரியம், அவன் குற்றமற்றவன். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் அவன் குற்ற செயல்களில் ஒன்றும் செய்யவில்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு நம்மை பார்த்து, கிறிஸ்து பிறப்பின் ஆயத்தத்துக்காக நீர் காத்துக் கொண்டு நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பாவம் செய்தவர்களா இருக்கிறீர்களோ? உங்களுடைய வாழ்க்கையிலே குற்றம் இருக்கிறதோ? உங்களுடைய உங்கள் மேல் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும் என்றால், நீங்களும் நானும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய குறைகளை, நம் குற்றங்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. நாம் குற்றமற்றவர்களாய் வாழும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும். நம்முடைய பாவச்செயலிலிருந்து நம்ம விடுதலை பெற்றால்தான் நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம செல்ல முடியும். ஆகவே இயேசு விரும்புகிற காரியம், நீங்களும் நானும் பாவம் செய்யக்கூடாது, நம்முடைய இருதயத்தில் குற்றம் இருக்க விடாதே. அந்த குற்றத்தை விட்டு ஆண்டவருக்காய் எழும்புகிற கூட்டமாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சகரியாவிடத்துல காணப்பட்ட குணங்கள், குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவரே, உம்முடைய கிறிஸ்து பிறப்பின் ஆயத்தத்துக்காக நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய குறைகள் நான் உணரவில்லை ஆண்டவரே, நான் குற்றமற்றவனாயிருக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, இன்னிலிருந்து நான் உமக்காக வாழ வேண்டும், கிறிஸ்து பிறப்பின் ஆயத்தத்துக்கு என்னை தகுதிப்படுத்த வேண்டும். சகரியாவுக்கு உங்களுடைய கண்களில் தயவு கிடைத்தது போல ஆண்டவரே, என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்காக எழும்பும் போது கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடலாம்.
கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சகரியா எப்படி ஒரு குற்றமற்றவனாய் இருந்தது போல எங்களையும் குற்றமற்றவனாய் மாற்றும். ஒருவேளை எங்களுடைய பாவங்கள் இருந்தால் எங்களை எடுத்து போட்டு எங்களை மன்னித்து எங்களை உங்களுடைய பிறப்பின் பண்டிகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. அதற்கு எங்களை வழிவிடும், பலப்படுத்தும். உங்களுடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கெஞ்சுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9450585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.